பேர் சக்தி. நான் நலம்பள்ளியில் வந்து பஞ்சக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து என்னை எடுத்துகிட்டு வந்து இருக்கும்போது ஓசி எடுங்க, நான் வண்டி வேலை செய்யணும் அப்படி சொன்னான். சார் லாடாவில் தாக்கிட்டாங்க சார். அங்கே வந்து 2 பேருமே முருகநாதமும் கார்த்தின்றவங்க லாடை தாக்கிட்டாங்க. நானும் மயக்கம் போட்டுட்டேன். யாருன்னு தெரியல, கூட வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. ஜிஹெச் அட்மிட் 4-5 நாள் நானே ஜிஹெச்சில் தான் அட்மிட் இது டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தாங்க. ஒரு 8:30க்கு வந்திருந்தாங்க. வாக்குமூலம் வாங்கிட்டு போனாங்க. வந்தது நானும் 5-6 நாள் இங்கே தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம், வெளியே போகலாம் வந்து வேறு மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் மிரட்டினாங்க. என்னை துரத்திட்டாங்க சார், வெளியே வந்து போங்க, இல்லைனா வேறு மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருவோங்க. நான் வந்து நீ வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது சொல்லிடுவேன். எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, தலைலாம் வலி, தலைலாம் உள்ள மண்டையில் உள்ள என்னாச்சுன்னு தெரியல. நான் ரிப்போர்ட்டில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் 2 நாள் பார்த்துட்டு போகிறேன் அப்படி சொன்னதுக்கு மிரட்டுறாங்க. அப்பாவுக்கும் மனநிலை சரியில்லை. நான் இதுக்குன்னு எனக்கும் வந்து பார்த்துக்கிட்டு யாரும் நான் பண்ணாதங்க சமைச்சா தான் எங்கள் அப்பா சாப்பிடுவார் பண்ணுவார். நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நானும் அண்ணாவும் நாங்கள் தினசரி கூலி ஒரு 450 ரூபா கூலி தான் நானும் போகிறேன் ரெகுலராக. நான் தினமும் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட முடியும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ட்ரீட்மெண்ட் வந்து எங்கிட்ட எதுவும் பணமே இல்லை சார். அது வந்து கவர்மெண்ட் தான் நீ பார்க்கணும். அப்பாவுக்கு கூட தெரியாது. அப்பாவுக்கு சொன்னால் ஒன்றும் கஷ்டப்பட சொல்லி அப்பாவுக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.